தனக்கு ஒதுக்கப்பட்ட வடக்கு மண்டலத்தில் தனது கட்டுப்பாட்டில் வரும் 41 தொகுதிகளிலும் திமுகவை ஜெயிக்க வைக்க வேண்டும் என மெனக்கெட்டு வருகிறார் அமைச்சர் ஏவா வேலு. ஆனால் ஏவா வேலுவை வெல்பவர்களுக்கு அமைச்சர் பதவி தரப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது கட்சியினருக்கு அதிரடி ஆஃபர் ஒன்றை கொடுத்திருப்பதாக சொல்கிறார்கள். அண்மையில் சேலத்தில் நடைபெற்ற திமுக தேர்தல் பணிக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் ஏவா வேலு, ஒரு காலத்தில் சேலம் மாவட்டத்தில் எப்படி இருந்த திமுகவை இப்போது எப்படி வைத்திருக்கிறீர்கள்? என்னுடைய தொகுதியில் வந்து பாருங்கள், அங்கே என்னை மீறி யாராவது ஜெயித்து விட முடியுமா? அந்த அளவுக்கு பக்காவாக வைத்திருக்கிறேன் எனது திருவண்ணாமலை தொகுதியை என்று தம்பட்டம் அடித்தார். ஏவா வேலுவின் இந்த சுயசரிதை பேச்சை திமுகவினர் சீரியஸாக கேட்டார்களோ இல்லையோ, ஆனால் அதிமுகவினர் வேலுவின் பேச்சை குறிப்பெடுத்து அதை அப்படியே கொண்டு போய் பழனிசாமியின் காதில் போட்டிருக்கிறார்கள். இதை கேட்டு சுளீரான எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க முடியாத அளவுக்கு அவர் என்ன கருணாநிதியா என்று கேட்டதுடன், தன்னை யாராலும் ஜெயிக்க முடியாதுன்னு வேலு சொல்றாருல்ல, அவரை ஜெயிக்கிற மாதிரியான பலமான வேட்பாளரை நம்ம இந்த முறை நிறுத்துறோம், வேலுவை ஜெயிக்கிறவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கிறோம் என்று சொன்னதாக சேலம் அதிமுக வட்டாரத்திலிருந்தே ஒரு தகவல் கசிகிறது.